ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்பு சூப்பர் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபங்க செய்கிறது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணலாம். சுண்டைக்காய்க்கு பதிலாக மணத்தக்காளியும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த வத்த குழம்புக்கு பூண்டு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சேர்த்துட்டு இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா நிறம் மாதிரி லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் சுண்டைக்காய் இல்லைனா மணத்தக்காளி வத்தலும் சேர்த்து செய்யலாங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட வேண்டாங்க, கசப்புத்தன்மை அதிகமாகிடும். இப்போ வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஏன்னா சுண்டைக்காய் வத்தலில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க. அதனால் அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காய் மணத்தக்காளி இது ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் வெறும் பூண்டு சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாங்க. ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒட்டி வர மாதிரி இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்கான பதத்துக்கு மாறி வருங்க. நான் ஒரு 200 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதி வரட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல திக்கான பதத்துக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா குழம்பாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட நீங்கள் இறக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர வரைக்கும் நான் சுண்ட வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறதால சுண்டைக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சமாக குறையும். அடுத்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிட்டு கலந்துடுங்க. அட்டகாசமான சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.